ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சேர்ந்த மாதிரி ஒரு குருமா சூப்பராக ரெடி பண்ணிடலாம். எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒன்றுமே இல்லைங்க, நைட்டு நான் வந்து கருப்பு கொண்டக்கடலையை வந்து ஊற வச்சுட்டேன். ஒரு டம்ளர் நிறையா எடுத்து ஊற வச்சுட்டேன். அது பார்த்திங்கன்னா ஒரு சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நீட்டமாக கீறி வச்சுக்கிட்டேங்க. அந்த வெங்காயத்தை போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வணக்கிக்கிட்டேன். அதிலே வந்து தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வணக்கிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம்ல, அந்த கருப்பு கொண்டக்கடலையை போட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதை மட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் அது வேக வச்சிடலாம். அந்த கொண்டக்கடலை வந்து நல்லா மசாலா கூட ஒட்டுற மாதிரி நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போட்டும் வேக வச்சுனா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து நமக்கு தேவையான தேங்காய், சோம்பு, கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, அந்த குருமாவுக்கு வந்து பொட்டுக்கடலை நல்லா டேஸ்டியாக இருக்கும். இதை மிக்சியில் ஒரு ஓட்டி வச்சுக்கலாம். அதை அரைச்சி அதில் ஊற்றிட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனா 10 நிமிஷத்தில் சூப்பரான ஒரு குருமா ரெடி. இந்த குருமா வந்து நம்ம வெள்ளை சுண்டல், பீன்ஸு, கேரட்டு, நமக்கு என்ன காய் வேணுமோ போட்டு செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.